विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् कुमुदः सुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो निलः अमृतवंशोऽमृतवपो सर्वज्ञः सर्वतोमुखः. 100வது ஸ்லோகம். பகவானுடைய நாமக்கள்ல குமுதா குந்தரா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குந்தராங்கிற நாமம். பூமியே பாரத்தை அவதரணம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் பிறந்தார். அதனால துஷ்டாலா இருக்கக்கூடியதான வியக்திகளை கொண்டு பூமிக்கு மகா சந்தோஷத்தை கொடுத்தார். ஆகையால் அவருக்கு குமுதா, சந்தோஷத்தை அளித்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல அது நிச்சு பிரயோகத்தினால குமுதான்னு வந்திருக்கு. அடுத்தது குந்தர, குந்த புஷ்பம் போல மல்லி புஷ்பங்கள் போல சுத்தமாக இருக்கக்கூடியதான கர்ம பலங்களை எல்லோருக்கும் அளிக்கிறாருங்கிறதுனால குந்தரான்னு சொல்றோம். அல்லது சுத்தமாக பக்தி பூரிதமா இருக்கக்கூடியதான பொருட்களை அவர் ஸ்வீகரிக்கிறார் பக்தாளிடத்திலிருந்து. பக்தாளிடத்திலிருந்து ஸ்வீகரிக்கக்கூடியதான பொருள் எப்படி இருக்கு? பக்தி பூரிதமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா அமைக்கிறது. அவருக்கு பக்தி தான் வேணுமே தவிர மற்ற பொருள்கள்னு ஒரு ஆசை இல்லை. அப்படி அந்த பக்தியோடு கூடிய பதார்த்தங்களை எடுத்துக்கிறாருங்கிறதுக்காக குந்தரகான்னு சொன்னோம். இல்ல பூன பிருத்திவியை காப்பாற்றுறதுக்காக ஜலத்துக்குள்ள பூந்து இழுத்து பூமியை மேல கொண்டு வந்தார். ஆகையால் குந்தரா தானயா மாச இரண்ய அக்ஷ ஜிகாந்தயா வாராகம் ரூபமாஸ்தாயா அப்படிங்கிறதுனால குந்தரகான்னு பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் பூர்ண பரதத்வஜானம். அந்த பரதத்வஜானத்தை ராதி ததாதி இது குந்தரா. ஆத்ம ஜானத்தை தருகிறார். அவர் எப்படி தருகிறார்? குரு ரூபமா இருந்து கொண்டு தருகிறார். ஆத்ம தத்துவஜானம் குரு ரூபமா இருந்து அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ, அவ மனசுக்கு புரியுமோ அப்படி சொல்லி கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை, எல்லாருக்கும் ஒரு மாதிரி சொன்னா புரியாது. அவளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி அவளுக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வரும்படி பண்ணி அவளுக்கு முக்தியை கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு குந்தரான்னு. இதுதான் பகவத்கீதையில ததா நிபுத்தி யோகம் தம் ஏனமாமுபயந்திதே அப்படின்னு அவளுக்கு புத்தி யோகத்தை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை நமக்கு சொல்லியிருக்கார். அதற்கு இருக்கு குந்தோபம சுந்தராங்கத்வா ஸ்வச்சந்ததையா ஸ்பட்டிக நிர்மலா குந்தா. அடுத்ததா இருக்கு குந்தகான பேர் என்ன சொன்னோம்? மல்லி புஷ்பம் மாதிரி அழகான அவயவங்கள் உள்ளவர். அவருடைய அவயவங்கள்ல எப்பொழுதும் சுத்தமாக ஆனந்தமாக எல்லோராலையும் விருப்பத்தக்கதாக இருக்கிறதுனால அவருக்கு குந்தகான பேர். சுந்தரமான அங்கங்களை உடையவர், அழகான அங்கங்களை உடையவர். அதனால அவருக்கு குந்தரகான்னு பேர், குந்தகான்னு பேர். கட்டிகமணி மாதிரி நிர்மலமா இருக்க, அது ஒண்ணு. ரெண்டாவது அர்த்தம் பிருத்திவியும் காஷ்யபாய அதாது, பூமி முழுக்க தானம் பண்ணினாராம். இவெல்லாம் பூதானம்னு சொல்றா. இப்ப சில சமயத்துல பூதானம் பண்றது உண்டு. இந்த அவசர கர்மக்களான பூதானமும் கொடுப்பா. 16 தானங்கள்ல பூதானம் உண்டு. பூதானம்னு சொல்லி இதுக்கு பிரதிநிதியா ஏதோ ஒரு தேங்காயோ ஒரு 100 ரூபாவோ கொடுப்பா. 100 ரூபாய்க்கு என்ன பூமி வரும்? ஆனா பூதானம் பண்ணணும்னு எப்படி ஏதோ அவ வசதியா வாழற அளவுக்கு பூமியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. அது பழைய நாள்ல ஆகும். இன்னைக்கு இருக்கிற விலைகள்ல கஷ்டம்தான். ஆனா இந்த பூதானத்தை பண்றவா நம்ம பேர் இருக்க.
பூர்ணத்தை பரசுராமன் ரூபமாக இருந்து கொண்டு பண்ணினாரா. அதனால அவருக்கு குந்த பூர்ண பிருத்திவி கும் ததாதி அததா இது குந்தா கும் பிருத்திவியை கொடுத்தார். அதுக்காக குந்தார். எவ்வளவு பிருத்திவி கொடுத்தார்? பூமண்டலம் முழுக்க கொடுத்துட்டார். அவர் எப்படி இருக்கணும் பாருங்க. பூமண்டலம் முழுக்க அவர் கொடுத்துட்டார். அப்படின்னா பூமண்டலம் முழுக்க தன் கையில தான் வசமாக்கி கொண்டு பிறகுதானே கொடுக்க முடியும். இன்னொருத்தர் நீங்க எப்படி கொடுக்க முடியும்? நம்ம பொருளை தானம் பண்றது என்ன? நமக்கு சொந்தமான பொருளை நம்ம தானம் பண்ணணுமே தவிர இன்னொருத்தர் பொருளை தானம் பண்ணலாமா? அது தானம் ஆகுமா? ஆயால் என்ன பண்ணினா சமஸ்த பூமண்டலத்தையும் தான் ஜெயித்து பிறகு அந்த பூமண்டலத்தை தானமா பண்ணிவிட்டார். அப்படிங்கிறதுக்காக அவருக்கு குந்தாது. அதான் பிருத்திவியும் காஷ்யபாய அததாது. கஷ்யப மகர்ஷிக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு குந்தாது. இந்த குந்தகாங்கிறத நம்ம அழகான சரீரம் உடையவர்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இல்ல பூமி முழுக்க தானம் பண்ணினான்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். இதான் சொல்றதுக்கு ஹரிவம்சம் சொல்றது. ஹரிவம்சம்ங்கிறது என்ன? மகாபாரதனுடைய கடைசி போர்ஷன். அதுல பகவானுடைய குழந்தைகள் 60,000 ஸ்திரீகளுக்கு பிறந்ததான குழந்தைகள், அவளுக்கு கல்யாணமாயி அவளுடைய குழந்தைகள், இப்படி அத்தனை பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அவளுடைய வம்சத்தை சொல்றது. அதான் ஹரி வம்சம். ஹரி மகாவிஷ்ணுடைய வம்சம். இது பாராயண கிரந்தம். இது அப்படிப்பட்டதான அந்த ஹரிவம்சத்தை சொல்லுக்கு சர்வபா பவிசுத்யர்த்தம் வாஜமேதேன கிஷ்டவான். எல்லா பாபங்களும் போகணும் என்பதற்காக அவர் என்ன பண்ணினார்? வாஜமேதேன இஷ்டவான். வாஜின குதிரை அசுமேதம் பண்ணினாராம். அப்ப என்ன பண்ணினார்? தஸ்மின் யஜ்ஞே மகாதானே தட்சிணாம் மிருகுநந்தனா. மகத்தான தானம் உள்ளது அந்த யஜ்ஞம். யஜ்ஞத்தை பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தானம் பண்றேன்னு இருக்கக்கூடாது. முழுமையாக சகல பதார்த்தத்தையும் தானம் பண்ணினாரா. அந்த தானம் பண்ற காலத்துல என்ன பண்ணினார்? தட்சிணாம் மிருகுநந்தனா. ஜமதக்னியாரோ என்ன பண்ணினார்? மாரீசாய ததோ பிரீதா காஷ்யபாய வசுந்தரா. மாரீசாய மரீஜ பிரஜாபதிய குழந்தையா இருக்கக்கூடியதான கஷ்யப பிரஜாபதிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். சகலத்தையும் பூமண்டலம் முழுக்க கொடுத்துட்டார் அவர். அப்படி மகத்தான ஒரு தானம் பண்ணினதுனால அவருக்கு குந்தார். பரசுராமனுக்கு தானே சார் இந்த பேரு, மகாவிஷ்ணுக்கு என்ன பேருன்னு கேட்கக்கூடாது. பரசுராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அவர் அவதாரங்களை சொல்லும் பொழுது மத்ய கூர்ம வராஹா அது சொல்லிட்டு நாரசிம்மோத வாமனா. மத்தியம் கூர்மம் வராகம் நாரசிம்மம் வாமனன். அதுக்கப்புறம் ராமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ண கல்வி ஜனார்தனா. ராமஹா பரசுராமர், ராமஸ்ட பலராமன், ராமஸ்ட தசரதராமன். ராமோ ராமஸ்ட ராமஸ்ட பிறகு கிருஷ்ணா கிருஷ்ண பரமாத்மா. கல்வி ஜனார்தனா. கல்வி வரைக்கும் ஜனார்தனுடைய அவதாரங்கள். மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் என்ன? 10 அவதாரங்கள், முக்கியமான அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள்ல ராமோ ராமஸ்ட ராமஸ்டான்னு சொன்னேன் அல்லவா? அது அந்த 3 ராமன்ல ஒண்ணு தசரதராமன், இன்னொன்னு பலராமன், இன்னொன்னு பலராமன், இன்னொன்னு இந்த பரசுராமன். அப்படி இந்த பரசுராமரும் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அதனால பரசுராமருடைய பேரு யாருக்கு? மகாவிஷ்ணுடைய பேர் தான் பரசுராமன். ஆகையால் குந்தா அப்படின்னு. அதற்கு பிறகு குந்தா இன்னொரு அர்த்தம். கும் பிருத்திவீம் தியதி கண்டயதி இது குந்தா. பூமிய அவர் உடைச்சு விட்டார். பூமியை எப்படி உடைக்க முடியும்? பூமின்னு சொன்னா பூமியை பாலிக்கக்கூடியதான அரசர்கள். அந்த அரசர்கள் எல்லோரையும் கொண்டு விட்டார். ஒரு ஊர்லயும் ராஜா இருக்க விடாதுன்னு கொண்டு விட்டார் அவர். அப்படி ஒரு தீவிரமான ஒரு எண்ணம். ஒரு தடவை இல்ல, 21 தடவை யுத்தத்துக்கு போய் அவ எல்லோரையும் கொண்டு விட்டு அதுக்கப்புறம் சமந்த பஞ்சகம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல அந்த ராஜாக்களுடைய ரத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து அங்கே விட்டு, யாரால கொண்டாரோ பாட்டல்ல ரத்தம் கொண்டுட்டார், கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டு அதனால அவ பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினாரா. அவ்வளவு பொறுமை
உடனடியா பரசுராமனா இருந்து கொண்டு அப்படின்னு சொல்றது. அதனால பூமியில பூமீஸ்வராள் அவளையெல்லாம் கொண்டார். அதற்காக அவருக்கு குந்தகான்னு பாருங்க. அதவா குந்தகா கும் பிருத்திவீம் வியதி கண்டயதி இதுவா குந்தகா. பிருத்திவிய கொண்டார், பிருத்திவீஸ்வரால கொண்டார். குசப்தேன பிருத்திவீஸ்வராக லட்சியந்தே. பூமின பிருத்திவின்னு அர்த்தமா இருந்தாலும் பூமி எப்படி கொள்றது? ஜடமான பொருளா இருந்தாலும் ஐயா. அதனால என்ன பண்றது? பூமியை அரசாட்சி பண்ணக்கூடியதான அரசர்களை கொண்டார். அதான் அதனால அவருக்கு குந்தான்னு பேர். நிக்ஷத்ரியாம் யச்சகார மேதினீம் அநேகசோ பாகுவனும் இததாட்சிணது யக்கஸ்த நித்யஸ்த பர்கவுத்தமஹ மமஸ்து மங்கள்ய விவருத்தயே ஹரிஹி. நிக்ஷத்ரியாம் யச்சகார மேதினீன்னு இந்த உலகத்திலேயே அரசர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணிவிட்டார். அரசர் யாரா இருந்தாலும் பட வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானிக்கு வந்துட்டார், கொண்டுட்டார். அநேகதா ஒரு தரம் இல்ல, பல தரங்கள் அப்படி பண்ணினார். பாகுவனம் அந்த வரிசையாக கைகள் இருந்தது, அந்த கைகளை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டார். யாருக்கு? கார்த்தவீரியாருடைய கைகளை எல்லாவற்றையும் நறுக்கிவிட்டார். அந்த பார்கவ வம்சத்துல பிறந்ததான பரசுராமர் மமஸ்து மங்கல்ய விவருத்தையே ஹரிஹி. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு மாங்கல்யம் வர்த்தமாவதற்காக, நாங்கள் சேவமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக அவர் எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது விஷ்ணு தர்ம புராணத்துல இதை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பரசுராமரை பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் பரசுராமர் 21 தரம் எல்லாரையும் கொண்டார் அரசர்களை? அந்த அளவுக்கு அவருக்கு ஏன் அரசர்கள் மேல கோபம்? பார்த்துக்கணும். இது மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். அவர் அவதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதாரங்கள் துஷ்ட சிக்ஷணத்துக்கும் சிஷ்ட ரட்சணத்துக்காகத்தான் வந்திருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வர அவதாரம் இரட்சணம் சொல்றதுக்காக வந்திருக்கு. இரண்ய கசுபவை கொல்றதுக்கு, இரண்ய கசுபவை கொல்லணுங்கிறதுக்காக தான் நரசிம்ம அவதாரம். தேவதைகளுக்கு சகாயம் பண்ணணும் என்பதற்காகத்தான் வாமன அவதாரம். ராவண கும்பகர்ணாதிகளை கொல்றதுக்காக தான் ராமாவதாரம் வந்தது. அதே போலயே சிசுபால தந்தவக்ரால கொல்லணும் என்பதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரமும் பலராமனுடைய அவதாரமும். இப்படி அவருடைய அவதாரங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தேலையானால் துஷ்டால இம்சப்படுத்தி சிஷ்டால காப்பாற்றும். இது எதற்காக? அதனால சொல்லப்பட்டதான யாதொரு வேதம் உண்டோ அந்த வேதத்தில் இருக்கிற தர்மங்களை காப்பாற்றும். வேதோக்தமான தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள்லாம் என்ன பண்ணும்? ஜனங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதை அனுஷ்டானம் பண்ணாலும் அதை நாசம் பண்ணிவிட்டோமே ஆனால் அவனும் ஜனங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு வழி தெரியாம போயிடும். எல்லோரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லல, யாராவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வழி இருக்க வேண்டாமா? அததான் கொண்டு இருக்கா, நாசம் பண்ணிட்டு இருக்கா அரக்கர்கள். அவளெல்லாம் கொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவர் அவதாரம் பண்ணினார். அதனால இத்தனை பேரை கொண்டாரு. இது நியாயமா அப்படின்னு கேட்கப்படாது. நியாயமோ அந்நியாயமோ பரம்பொருளுக்கு தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. நமக்கு இது பார்த்தா கோரமான ஒரு காரியமாக தெரியுது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். பரசுராமருக்கு என்ன எப்படி வந்தது, இவ்வளவு கோபம் வரத்தக்க காரணம் என்ன அப்படின்னு ஒரு தரம் அக்னி பகவான் பண்ணினார். கேகய வம்சத்துக்கு சேர்ந்ததான அரக்கர்களா இருக்கக்கூடியதான கார்த்தவீரியார்ஜுனன் ஒருத்தர். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் மகாபலசாலி. பரமேஸ்வரன்கிட்ட வரத்தை வாங்கினான். இந்த அசத்துகள்லாம் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு தெய்வத்தை தீவிரமாக தபஸ் பண்ணும். தபஸ் பண்ணிட்டு அவள்கிட்ட வரத்தை வாங்கிட்டுப்பா. வரம் வாங்கிட்ட பிறகு உலகங்களை எல்லாரையும் ஹிம்சை பண்ணிவிட்டு எல்லா காசும் எல்லா வசதிகளும் எனக்குத்தான் வரணும், மற்றவர்களுக்கு வரப்படாதுங்கிற எண்ணத்தில் இருந்தவா வாழ்ந்தவா. எல்லாருமே ராவன் நாட்டம், கும்பகர்ண நாட்டம், இரண்ய நாட்டம், இரண்யேஸ்வரோட வழிபாடு, இவ எல்லாருமே தீவிரமாக தபஸ் பண்ணினவாதான். ஏதோ ஒரு தெய்வத்தை குறித்து தபஸ் பண்ணின அவளுக்கு தீவிரமான வரத்தை வாங்கிட்ட. வரம் வாங்கிட்டதுமே அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? நாங்க தான் உலகத்துல இருக்கணும், மற்றவர்கள்லாம் எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதோட மட்டுமல்ல, தர்ம மார்க்கங்கள்லாம் விட்டு விட்டு எல்லாமே எனக்கு தான்
பண்ணணும், யாரும் யஜ்யம் பண்ணப்படாது, அது பண்ணப்படாது, இது பண்ணப்படாது, என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணும், மகாவிஷ்ணு கூட ஸ்தோத்திரம் பண்ணப்படாது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். இப்ப இப்படி பண்ணிவிட்டோமே நிச்சயகர்மா நைமித்திய கர்மம்லாம் போயிடுமே. ஆனால் என்னைக்காவது ஒருத்தர் முன்னுக்கு வரணும், மோட்சத்தை அடையணும், சொர்க்காதிகளை அடையணும் அப்படின்னு அவனுக்கு வழி தெரியாம போயிடும். இவைகள்லாம் எப்படின்னா புத்தகத்தை பார்த்து நம்ம பண்ண முடியாது. அது அனுஷ்டானம் பண்றவாள் இருந்து நமக்கு எடுத்து சொன்னாதான் அது முடியும். ஆகையால் அனுஷ்டானம் பண்றவாள்லாம் கொண்டுட்டாரு, ஏன்னால் எப்படி பண்றது? அப்படி ஆயிடுது இந்த கார்த்த வீதியார்ஜுனனும். எந்த அளவுக்கு அவன் பரமேஸ்வரன் குறித்து தபஸ் பண்ணி 1000 கைகளை வர வச்சுட்டு, அப்பெல்லாம் நம்பர் கை ஜாஸ்தியா இருந்தா அது வருஷம் தீருமே. ஒரு கை 2 கை இல்ல 1000 கையை வாங்கிட்டு தொக்காலாம் தச்சுக்க மாட்டான், வெறும் மேல தொண்டுதான போட்டப்ப. அதனால பரவாயில்ல, 1000 கைகள்லாம் எப்படி சார், இந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம். இப்படி 1000 கைகளோட இருந்து எல்லாம் ஒரே சமயத்துல 1000 கை 1000 காரியங்களை பண்ணிட்டு யாரு வந்தாலும் இந்த பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்படி இருக்கிற காலத்து அக்னி பகவான் என்ன பண்ணினார், அவருக்கு ஆகாரம் கிடைக்கல, ரொம்ப பேர் யஜ்ஞாகாதிகள் பண்ணல. அதுக்காக என்ன பண்ணினார்னா அந்த கார்த்தவீர்யார்ஜுனன்கிட்ட போய் என்ன பண்ணினார், எனக்கு ஆகாரம் வேணுமே, ஏதாவது வழி பண்ணி கொடுங்க நீங்க அப்படின்னு கேட்டார். கார்த்தவீர்யார்ஜுனன் அக்னிக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கார். ஏன்னா பரமேஸ்வரனை சத்தபஸ் பண்ணினாரோ இல்லையோ, அக்னி பரமேஸ்வரனுடைய அம்சம்ங்கிற அபிப்பிராயத்துல அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்த கேட்டதுல என்ன பண்ணினார், ஒரு இஷ்டமாக எங்க ராஜ்யத்துல இருக்கக்கூடியதான எல்லா வனங்களை எல்லாம் எரிச்சுக்கோ, அதெல்லாம் நீ சாப்பிடு அப்படின்ற இது சொல்லணும்னா அக்னி பகவானுக்கு என்ன பண்ணினார், எங்கெங்க காடுகள் இருக்கோ அத்தனை காடையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டே எரிச்சுட்டே வராரா. அக்னி சர்வபக்தர்கள் அவருக்கும் நிறைய கிடைச்சது பண்ணிட்டே இருக்கார். இப்படி இருக்கிற காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னு, ஒரு நாளைக்கு ஒரு காட்டுல இவர் காடை எரிச்சுண்டு இருக்கிற காலத்துல அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணார், அப்பாவோட கிணக்கூடியதான ஒரு முனி இருந்தார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த காட்டுக்குள்ள. இவர் அக்னி பகவான் தெரியாம எல்லாத்தையும் எரிச்சுட்டே வந்தார். அவருடைய ஆசிரமத்தையும் எரிச்சுட்டார். அந்த ஆசிரமத்தை எரிச்சதுமே அப்புறம் என்ன ஆச்சுன்னு அவருக்கு, அடாடா நம்ம ஆசிரமம் எல்லாம் போயிடுது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கிளம்பி ஓடி வந்துட்டார். அவருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. மகர்ஷிகளுக்கெல்லாம் நினைச்சா அவ பறந்தே போயிடுவா. நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அவளை. இருந்தாலும் நம்ம ஆசிரமத்தை மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா ஆசிரமம் எல்லாம் சரி பண்ணணும், சிஷ்யாலாம் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு பண்ணணுமே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இந்த கத்திரியர்கள் பண்ணக்கூடியதான அட்டூழியத்தை மனசுல கொஞ்சம் நினைச்சுண்டா. நினைச்சு சொன்ன மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணட்டும், அவதாரம் பண்ணி இந்த கத்திரியாலையெல்லாம் இவளுடைய கர்வத்தை அடக்கட்டும் அப்படின்னு சொன்ன. அந்த சாபத்தினாலதான் கார்த்தவீர்யார்ஜுனனை கொல்றதுக்காக பரசுராமர் வந்தார் அப்படின்னு மகாபாரதத்துல கலக்கும். அதே மாதிரியே ஒரு நாளைக்கு பூமாதா மகாவிஷ்ணுட்ட ஒரு பசுமாடு ரூபத்துல வச்சா என்ன வேணும்னு கேட்டார். போல உலகத்துல கெட்ட எண்ணம் இருக்கக்கூடியதான கத்திரியாள்லாம் ரொம்ப பேர் இருந்துருக்கா, அதனால பூமிக்கு ரொம்ப பாரமா இருக்கு, அதனால என்ன காப்பாற்றணும் தாங்கள் அப்படின்னு முறையிட்டா. சரி, நான் அவதாரம் பண்ணி சத்திரியனாக அவதாரம் பண்ணி இது சத்திரியால கொள்றதுக்காக அவதாரம் பண்ணி நான் எல்லாத்தையும் குறைச்சு விடுறேன், துஷ்ட ராஜாக்களை எல்லாம் குறைச்சு விடுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினார். இதிலே ஞாபகம் வச்சுண்டு ஜமதகிரி முனிவருக்கும் ரேணுகா எனக்கூடியதான அம்மாவுக்கும், இந்த ரேணுகாங்கிறவர் பிரசேனகிந்துங்கிற கத்திரியனுடைய ராஜாவுடைய பெண்ணு, ஜமதகிரிங்கிறவர் பிராமணர், கத்திரிய பெண்ண கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கு 5 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகள்னா 5வது குழந்தையா பரசுராமன் பிறந்தார். அதுல இப்படி பிறந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பரசுராமன் பிறந்ததுமே பிராமண அப்பா பிராமணன் தானே, என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணுமா, இது வேதாத்தியனம் பண்ணணும்னா அவருக்கு பிறந்ததுல இருந்தே என்னன்னா வில்வித்தையில தான் ஒரு ஆசை திருமணம். இப்படி சில பேர் துரோணாச்சாரியருக்கும் பிராமணா இருந்தாலும் வில்வித்தையில ஆசை இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணினார், அதுல ஆசை வந்து முதல்ல இருந்து வில்வித்தை அது எப்படி போடுறது இது எப்படி போடுறது இதுலயே வச்சுட்டு இருந்தார். கடைசியில என்ன ஆயிடுதுன்னா, யாரும் பிராமணனுக்கு யாரும் வில்வித்தை சொல்லிக் கொடுப்பா, கத்திரியார் ராஜாக்கள் அவளுக்கு தான் சொல்லுவார். ஒரு காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கு. ஒரு காலத்துல டான்ஸ் யாருக்கும் சொல்லிக் கொடுவோம், பரதநாட்டியம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், ரொம்ப கஷ்டம். இப்ப எல்லாம் பரதநாட்டியம் அமெரிக்கால போய் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கா, இந்த ஊர்ல கத்துல போய் அங்கே வச்சுக்க முடியும். அங்க என்ன காசு தெரியுமோ விவகாரம் முழுக்க.
அது அப்படி ஆயிடுது. சில சந்தர்ப்பங்கள்ல சில இப்ப என்னன்னு எதோ நடத்துறாங்களா, மிளகா எப்படி கட் பண்றது அது ஒரு கிளாஸ். நான் சும்மா தமாஷ் சொல்றேன். காய்கறி எப்படி கட் பண்றது, அதெல்லாம் எப்படி பத்திரமா வச்சுக்கிறது, என்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் விவகாரம் இல்லை. அப்ப என்ன இது போல அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க கூடியதான சக்தி கிடைக்கல. அப்பா கிட்ட போனா அப்பா வேதத்தை சொல்லணுங்கிறத தவிர வில்லு தீபதி சொல்ல மாட்டேங்கிறார். பாருங்க, சாதாரணமா எல்லோரும் நம்ம என்ன பார்ப்போம், நம்ம குழந்தைகள் சௌக்கியமான நேர் வழியில வரணும்னு பார்ப்போமே தவிர வேற வழி, அந்த வழியில முன்னுக்கு எந்த வழியிலையாவது முன்னுக்கு வரலாம், அது சந்தேகம் இல்லை. ஆனா அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, சாதாரணமா எல்லோரும் போற வழியில தான் நம்ம குழந்தையும் போகணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு பையன் நான் கிரிக்கெட் தேவையே ஸ்கூல்ல நின்றுடுறேன்னு என்ன பண்ணுவாள் அப்பா, வேற வழி இல்லைன்னு படிப்பே ஏறலேன்னு சரி தொலைம்பாரு தவிர சின்ன வயசுல நான் கிரிக்கெட் தான் முதல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. அது போல என்ன பண்ணினா இவரும் நான் வேதாத்தியனம் பண்றதுங்கிறது அவளுக்கு பிடிக்கல. அவருக்கு என்னதான் சொல்லி சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணு அப்படியே இருந்த சில காலத்துல விவகாரம் பண்றது. இப்பதான் அவனுக்கு படிப்பே ஏறல சார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்லல. கடைசியில என்னடா ஆச்சுன்னு அவரே அப்பா விட்டு போயிட்டார். நேர தபஸ் பண்ணினார் பரமேஸ்வரர் குறித்து ஹிமாலயத்துக்குள்ள. சில வருஷங்கள் தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாய் என்ன பண்ணணும்னு கேட்டார். இது போல எனக்கு வில்வித்தியிலும் ரொம்ப தெரிஞ்சவனா இருக்கணும்னா நல்ல சாஸ்திரங்கள் வந்திருக்கலாம் போல இருக்கணும்னு. சரின்றார் பரமேஸ்வரர். சரியும் தான் ஒரு பாட்டு போயிட்டார், மறந்து போயிட்டார். அது என்ன ஏதுன்னு சாதாரணமாக மனுஷங்களை எதிர்க்க நின்னா எப்படி வர, என்ன ஏது, யார் சொல்லிக் கொடுப்பா, நீங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க, இத்தனை கேள்வி நம்ம கேட்போம். பகவான் என்ன பண்ணார், இதை கால காட்டதுமே ஓகேன்ட்டார், மறந்து போயிட்டார். மறுபடியும் தபஸ் பண்ணினார், மறுபடியும் பிரத்யட்சமானார். உனக்குதான் வர நான் கொடுத்துட்டேனே, மறந்து போயிட்டார். இது நமக்கு எப்படி வரும் என்ன தெரியலையே, இவரும் வரத்தை கொடுத்திருக்க, வரமானது நம்ம கையில எப்படி இருக்கு என்ன வந்து தெரியலையேன்னு கவலைப்பட்டு இருக்க. இதுக்குள்ள தேவதைகள்லாம் என்ன பண்ணினா திடீர்னு பரமேஸ்வரத்தை போய் முறையிட்டார். ராட்சசெல்லாம் வந்து அப்பப்ப நம்மளை ஹிம்சை பண்ணிட்டே இருக்காங்களால தாங்க முடியல, ஏதாவது வழி பார்க்கணும். அப்ப என்ன பண்ணினா பரமேஸ்வரன் மறுபடியும் பரசுராமருக்கு பிரத்யட்சமே தேவதைகளை சாயம் பண்ண அரக்கனோட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டார். நமக்கு சரியான காலம் சுவாமி, எப்படி யுத்தம் பண்ணுவேன், ஒரு கத்தி கிடையாது, ஒரு வில்லு கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு சரின்னு அங்கே போனேன். போனதுமே என்ன, இவரை பார்த்ததுமே அரக்காலாம் ஓடி போயிட்டாராம். ஏன்னா சில பேருக்கு தபசக்தி ஜாஸ்தி, அந்த தபசக்தி அதிகமா இருக்குமே, ஆனால் யாரும் எதிர்த்து நிக்க முடியாது. இவ அவளை எரிச்சு விடுவான்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு இவ முன்னால் நின்றுட்டு சண்டை போடணும், ஏதாவது பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினைச்சா அவருக்கு சரியா வராது. இது என்னமோ தகராறு இருக்க அப்படின்னு நினைச்சுட்டு அவ என்ன பண்ண ஓடி போயிட்டாளாம். ஓடி போனதுமே என்ன தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஏன்னா யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கா, சைன்யத்தோட வந்துட்டு இருக்கா, நிறைய ஆயுதங்களோட வந்துட்டு இருக்கா. அந்த பார்த்தா நடுங்கின அந்த தேவதைகள்லாம் இதை பார்த்ததுமே அவளா இனிமேல் ஓட்டம் பார்த்தா பாதாள லோகம் வரையும் ஓடி போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாவா. சந்தோஷப்பட்டு இப்படி வந்ததுன்னு பரமேஸ்வரன்ட்ட மறுபடியும் பிரத்யட்சமா ரொம்ப சந்தோஷம், நல்லா அவள் ஜெயிச்சா அப்படின்னு. ஜெயிச்சுன்னு சொல்லிவிட்டேன்னு நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு ஆயுதமும் இல்லையேன்னு. இப்ப எந்த ஆயுதத்தோட ஜெயிச்ச போட்டார். என்ன சார் இதனால எங்க யுத்தம் பண்ணுது, எந்த ஆயுதத்தோட நான் ஜெயிக்கிறது ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினார் அப்படின்னு விட்டார். அப்ப என்ன பண்ணினார் பரமேஸ்வரன் அவளை கூப்பிட்டு தட்ச யஜ்ய சந்தர்ப்பம் நடந்தது. இந்த தட்ச யஜ்யம் வர காலத்துல பரமேஸ்வரன் தட்ச யஜ்யத்துக்கு கூப்பிடல. தட்சன் இது கதை தெரியுமா, இவரை கூப்பிடல, மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டார். இவருடைய ஆத்துக்காரி இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்கா. போனா இவருக்கு ஒரு மரியாதையும் நடக்கல. கோபம் பண்ணும் பொழுது விஷ்ணவேஸ்வா விஷ்ணவிதம் அக்னேஸ்வா அக்னய இதன்னமா அப்படின்னு சொல்லிருக்க. பரமேஸ்வரனுக்கு சொல்ற காலத்துல பரமேஸ்வரா இதன்னவா அப்படின்னு சொல்லலையே. அவர் சொல்லாம மேல போட்டார். அவர் பேரே சொன்னாரு அவருக்கு எங்கே வாங்க கொடுக்காதேன்ட்டார. அந்த யாகமும் பலத்தை கொடுக்காது. அதோட மட்டும் இல்ல, நம்ம எந்த செயல் பண்ணும் பொழுதும் மனசுல ஒரு எண்ணம் இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும்.
இன்னொருத்தர அழியணும் எனக்கூடியது அன்பதிலேயே இன்னொருத்தரைய நம்ம துன்புறுத்தணுங்கிற எண்ணமே இருக்கப்படாது. அதோட பண்ணின கர்மாக்கள் அது பலத்தை கொடுக்காது. ஆகையால் இப்படி பரமேஸ்வரனுக்கு ஒண்ணும் கிடையாது, அவர் யஜ்ய பாகம் பண்ணப்படாதுன்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தாரு யாகத்துல. அவருக்கு யாக பலமும் வரல. அதே சமயத்துல பரமேஸ்வரனுக்கு கோபமும் வந்தது. ஏன் கோபம் வந்தது? இதை பார்த்து தாட்சாயணியானவள் தன் சரீரத்தை இருக்கின்றார். அதனால கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணினா தெரியுமா? இதை பார்த்ததுமே தன்னுடைய கையில இருக்கக்கூடியதான திரிசூலத்தை ஏவினார். என்னன்னா அந்த தட்சயத்துல தட்சனுக்கு மேல போய் இந்த பண்ணு அப்படின்னு. இந்த திரிசூலம் வேகமா போட்டு தட்சனுடைய தலையை கட் பண்ணி கீழே போட்டு விடுது. அக்னிகுண்டத்திலேயே போட்டு விடுது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு இந்த திரிசூலத்தை போ அப்படின்னா தவிர போயிட்டு பண்ணிவிட்டு திரும்பி வான்னு சொல்லல. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பரமேஸ்வரன் என்ன பண்ண போ தட்சன் ஒரு வழி பாரு அப்படின்ட்டு அது பார்த்து நம்ம பரமேஸ்வரன் கையில இருந்து கிளம்பி வந்திருக்கோம், சொன்ன காரியத்தை பண்ணிவிட்டோம். அப்படியே நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பண்ணிட்டே வரலாம். எங்கேயும் பண்ணிட்டு பதரிகாசிரமத்துக்கு போயிருக்கு. அங்க பதரிகாசிரமத்துல நரன்னு ஒருத்தர், நாராயணன் ஒருத்தர், ரெண்டு மகர்ஷிகள். அவ சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள். அவ என்ன பண்ணினா இந்த நரநாராயண ரூபமா தபஸ் பண்ணிட்டு இருக்காது. நாராயண போச்சோம். ஒரு கண்ணு திறந்து பார்த்தா தூங்குனார். அவ்வளவுதான். என்ன போச்சு? அங்கிருந்து மறுபடியும் திரும்பி வந்துருந்தான். ஏன்னா இது மேல பயம். எங்கே போறது? பரமேஸ்வரன்கிட்டயே போயிடுவோம். நம்ம இங்கே இருந்தா நமக்கு ரொம்ப வந்துடும். பெட்டர் பரமேஸ்வரன்ட்ட போவோம்னு பாதி வழி வந்ததான். வந்ததுன்னு அதுக்கு திரும்பி பார்த்து என்னடா அது மறுபடியும் அங்கே போயிட்டோம்னா இங்க மாட்டிப்போம். சரி வருதுல ஊரெல்லாம் போவோம் அப்படியே திரும்பி போயிடுது. 2வது ரவுண்ட் வர காலத்துல பதரிகாசிரமத்துக்கு மறுபடியும் வந்தது. ஆனா இப்ப பதரிகா அவர்கிட்ட நாராயண மகர்ஷியோட ஒண்ணும் போகல. இத வந்தத இந்த பக்கத்துல நரன்னு ஒரு மகர்ஷி இருக்கா பார்த்தல, நரநாராயணன் 2 பேர். அதுல நரங்கிற ஒரு மகர்ஷி பார்த்தாராம். மறுபடியும் நீ வந்திருக்கியா அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சின்ன புல்ல எடுத்து பிரம்மாஸ்திரம் போட்டு விட்டார். அது அந்த பிரம்மாஸ்திரம் போட்டு விட்டதுமே அதை விரட்டிண்டே துரத்துண்டே வர்றது இந்த பரமேஸ்வரனுடைய வில்ல. இது வந்து டக்குன்னு வேகமா வந்து பரமேஸ்வரன் கையில உட்கார்ந்துருக்கு. என்னடா இது விவகாரம், என்ன ஆச்சுன்னு இது போல என்ன பின்னால நரமகர்ஷி கிட்ட போனேன், அவர் இப்படி பண்ணிட்டாரு. அப்படியா? அவரு மேல அம்பு விட்டாரா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு தெரியும்? அது வந்ததுமே கையில பிடிங்கி 2ஆ உடச்சு விட்டார் பரமேஸ்வரன். அது வெறும் பில்லாதான் இருந்தது. பில்லான்னு ஒரு பெரிய ஈட்டியா மாறிட்டு அது 2ஆ உடச்சு விட்டார். 2ஆ உடைச்சு இது கையில வச்சுட்டு இருக்காரு பரமேஸ்வரன். இப்ப பரசுராமன் இந்த சமயத்துல தான் நான் தேவதைகள்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நமஸ்காரம் பண்றார் பரமேஸ்வரனுக்கு. என்ன பண்ணினா அந்த உடச்ச அம்பு இருக்கு பத்தில அதுல ஒரு பாகத்தை இவர் கையில கொடுத்தார். இது ஆயுதம் உனக்கு போட்டார். அதுதான் அவருக்கு பரசுராமன். அது முன்னால ராமன் தான் பேரு. பரசுன்னு ஒரு ஆயுதம் இதுக்கு அதை உடச்ச அது மாதிரி இருந்தது, கோடாளி மாதிரி இருந்தது. என்ன பண்ண இவருக்கு பரசுராமன் பேர் வந்துருக்கு. இது மேல என்ன ஆயிடுதுன்னு எந்த யுத்தமானாலும் என்ன ஆனாலும் சரி இவாளுக்கு வேற விவகாரமே கிடையாது. இந்த ஒரு ஆயுதத்தினாலேயே எல்லாம் ஜெயிக்கக்கூடியதான ஒரு சக்தி அவர் கொடுத்தார். எப்படி இவர் அவதாரமா இருக்கிறதுனால மகாவிஷ்ணு தான் அவதாரமா இருந்தாலும் மனுஷ அவதாரமா இருக்கும் பொழுது அந்த சக்தியானது இன்னொருத்தரால ஒரு தெய்வத்தினால கொடுக்கணும் என்பதற்காக பரமேஸ்வரன் கொடுத்தார். இன்னும் ஒரு பாதி அவர்கிட்டயே பரமேஸ்வரன்கிட்டயே இருக்கு. நீங்க சொன்னா உள்ள வருமானமோ எனக்கு தெரியாத அவருக்கு. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு கண்டபரசு அப்படின்னு பேரு. அவருக்கே ஒரு கண்டபரச வேணும் ஆன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கண்டபரசோட உடைச்சதால அந்த கையில வச்சிருந்திருக்கு அவர். அது இன்னைக்கு வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா மகாவிஷ்ணு வந்ததோ இல்லையோ அதுக்கு ஒரு விசேஷம் கொண்டு வச்சுட்டு இருக்காரு. இப்படி பரசுராமனுக்கு இது கிடைச்சது. அங்க இருந்து வந்தார். திருப்பி எங்க அப்பா பார்க்க வந்திருக்காரு. இப்ப என்ன அப்பா சொல்ற, நீங்க இன்னும் என்ன படிக்கல, அது இது தண்டம் உபயோகம் இல்லை அப்படின்னு சொன்னல. இப்ப உலகத்துல எல்லாரை விட உயர்ந்ததான ஒரு வில்லாளியா நான் ஆயிட்டேன் பார்த்தல அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில தான் எந்த ஆகணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதுல சின்சியரா உழைச்சானா ஈஸ்வரானுகிரகம் இருக்கும். அதான் நம்ம பாக்குறோம். நீங்க இப்படித்தான் முன்னுக்கு வரணும் அப்படித்தான் முன்னுக்கு வரணும்னு இல்ல, எந்த வழியிலையாவது இருக்கலாம். உங்க மனசை போன போக்கில போங்க. ஆனா அது நல்ல வழியா இருக்கும். இன்னொருத்தர் துன்புறுத்ததாக இருக்கக்கூடாது. ஆனா அதுல சீரியஸா எஃபர்ட் போடணும், சின்சியரா இருக்கணும். நம்ம ஏதோ இதுல 2 நாள் நன்னா இருக்குங்க அதை விட்டுட்டு 3வது நாள் வேற எங்கேயோ போறது அப்படி ஏற்படுது. வாழ்நாள் முழுக்க அதையே உழைச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா பகவான் அனுகிரகம் நிச்சயமா நமக்கு கிடைக்குங்கிறது இது எடுத்துக்காட்டு. இப்ப இதை வச்சுட்டு இருக்காரு.
ஜமதகிரி மகர்ஷிட்ட சந்தோஷம். இது இப்படி இருக்க கார்த்தவீரியாசன் என்ன பண்ணினார் தெரியுமோ, இது இவர் தபத்துக்கு போன காலத்துல ஒரு நாளைக்கு ஜமதகிரி ரிஷி ஆசிரமத்துக்கு வந்த இவாள்னா அவளுக்கு புரோகிதர் வாத்தியார், வீட்டு வாத்தியார் வந்ததுமே எங்க ஏதோ வேட்டைக்காக போனார். வேட்டைக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அப்படி ரொம்ப அது போய் நேரா கிட்ட இருக்கிறத இங்க வந்து மகர்ஷிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். வந்ததுமே மகர்ஷி அவர் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கார். ஆகாரம் சாப்பிட்டு ரொம்ப பசியோட இருக்காருங்கிறது கண்டுபிடிச்சு விட்டார். என்ன பண்ணினா, நீங்க ஆகாரம் பண்ணிட்டு போலாமேன்னா, நான் ஒண்டியா வரல, ரொம்ப பேரோட வந்திருக்கேன்னு. தனி வாங்குவதனால பரவாயில்லைன்னு அவருக்கு வேண்டியதான பட்சணங்களோட கல்யாண சாப்பாடு அல்லது ரிசப்ஷன் சாப்பாடு போட்டார். எல்லாம் போட்ட பிறகு என்னடா ஆச்சுன்னு அவ எல்லாம் ஆச்சு. ஆனா இந்த கார்த்தவீரியான கிளம்பி நமஸ்காரம் பண்ணி போயிட்டார். இந்த கார்த்தவீரியாசனுடைய மந்திரி ஒருத்தர் சந்திரசேனம்னு ஒருத்தர் இருக்க. அவர் பார்த்தாராம், இந்த மகர்ஷி ஒண்ணுமே கிடையாது ஆசிரமத்துல, பாத்திரம் எந்திரம் ஒன்னும் தெரியல, இருக்க சின்ன ஆசிரமம் குட்டி ஆசிரமம் இத்தனை செட்டியார் இருக்க, இவர் எப்படித்தான் பண்றாருன்னு தெரியலையே, இத்தனை பேருக்கு நினைக்காம டக்குன்னு பண்ணிடானே, யாரு பண்ணினா என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க காமதேனு இருக்கா. இதே மாதிரி இந்த காமதேனு ஒரு தடவை வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கு யாருப்பா ஏற்பட்டது. அதே மாதிரி என்ன இவனுக்கு இந்த கெட்ட எண்ணம் வந்தது. இவன் என்ன பண்ணார், அந்த காமதேனும் அவனுடைய பெண்ணு சுஷீல ஆண் பெண்ணு, காமதேவனுக்கு ஒரு சின்ன இது அதை என்ன பண்ணினா அதோட 2 பேரையும் எடுத்துட்டு போயிட்டார். எதுக்கு, கார்த்தவீரியார் ஊருக்கு போய் சொல்றாராம். கார்த்தவீரியார் சொல்லிட்ட இது போல இருந்தது, நான் கொண்டு வந்து விட்டேன், நம்ம அரசாங்கத்துல நல்லதானே இருக்க. அந்த துஷ்டன் அந்த கார்த்தவீரியார் என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு ஒத்துட்டார். என்ன சொல்லியிருக்கணும், வாத்தியாரா திறந்து திருடி கொண்டு வரலாமா, பலாத்காரமா கொண்டு வரலாமா, இது கெடுதல் அல்லவா அப்படின்னு சொல்லணும். இதையும் சொல்லல, சும்மா இருந்துட்டா. விவகாரம் என்னாச்சுன்னு இந்த சமயத்துல கரெக்டா பரசுராமன் சேர்ந்தார். வீடு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, கவலையா இருக்கு, என்னடா ஆச்சுன்னு இப்படி ரேணுகா மாத்தா சொன்னான். சொன்னதுமே என்ன பண்ணினா, இவர் அங்கிருந்து போய் கார்த்தவீரியார்ஜுனோட சண்டைக்கு போறார். 1000 கைகள் இருக்கிறக்கூடியதான கார்த்தவீரியார்ஜுன இவர் சண்டை போட்ட கடைசியில என்ன பண்ணியாச்சு தெரியுமா, 1000 கைகள்ல 2 கையை தவிர மீது எல்லா கையும் வெட்டி விட்டார். இவன் நான் சொன்னா இல்லையா, என்ன பாபுவனம் கார்த்தவீரியார்ஜுனுடைய கை காலை காடு போல இருக்கக்கூடியதான கைகளை எல்லாத்தையும் கொண்டுட்டார். கொண்டுட்டு எல்லாத்தையும் அறுத்து விட்டு இந்த கார்த்தவீரியார்ஜுன வசமா ஆக்கி, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அந்த கார்த்தவீரியர் அப்பவும் சொல்லல, ஒண்ணும் பண்ண முடியல, அவரையும் கொண்டு விட்டார். இப்படி கொண்டு விவகாரம் முழுக்க அத்தனையும் சத்திரியாளெல்லாம் அதுக்கப்புறம் சத்திரியாளெல்லாம் கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்னா இந்த கார்த்தவீரியார்ஜுன கொல்லத்துக்கு போறப்ப வேற ஒருத்தர் இந்த கார்த்தவீரியார்ஜுனால சொல்லப்பட்ட இந்த பரசுராம திசை திருப்படுங்கிறதுக்காக இங்க ஜமதகிரியே கொண்டுட்டா சொல்றது. அங்கே கார்த்தவீரிய சொல்லிட்டு இங்க வந்த ஜமதகிரியை கொண்டுட்டா. ரேணுகா ரொம்ப கவலைப்பட்டு தலையில 21 தரம் அடிச்சுட்டாளாம். இது எண்ணினார், ஏதோ துன்பத்துல இருக்க அழுதுட்டு இருக்கா, தலையில அடிச்சுன்னு அதை எண்ணினார். என்னடா சில பேர் இந்த குரோதம் பாருங்க, இந்த கோபம் வந்ததுன்னா எந்த காரியத்தையாவது பண்ணுவார். அங்கே பிரதிஜை பண்ணார், 21 தரம் பூமண்டலம் முழுக்க சுத்தி ஒரு அரசனும் கெட்ட அரசனும் யார் இருந்தா எல்லாத்தையும் கொண்டு விடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, இவர் கையில தான் அந்த பரமேஸ்வரனுடைய இது இருக்க, அதை வாங்கி ஊரு முழுக்க சுத்தினார். எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, யுத்தத்துக்கு போக வேண்டியதை கொல்ல வேண்டியது. இது தப்பிச்சது யாருன்னார், தசரதர். அவருக்கு எப்படி தெரிஞ்சது, அந்த சமயத்துல தானே இருந்தார், அவர் ஏன் கொல்லலைன்னார். இந்த தசரதர் என்ன பண்ணினாரா, அவர் வயசாயிடுச்சு, 60,000 வருஷம் இருக்கு அவருக்கு. இந்த வயசான காலத்துல யுத்தம் பண்ணணுமா, எப்பவுமே நமக்கெல்லாம் ஒரு 20-22 வயசுலதான் எது வந்தாலும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒரு இது இருக்கும். எந்த காரியம் ரைட்டு தப்புன்னு யோசனை பண்ணக்கூடியதான நிலை இல்லப்ப. அந்த 20-25 வயசுக்குள்ள அவன் எதையாவது பண்ணணும் ஆரம்பிச்சு விட. ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னு ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்கிறது போறோம், இதுல ஏதாவது பண்ணுவோம். 60 வயசு ஆயிடுச்சுன்னா என்னென்ன ஏதோ பண்ணட்டுமே, நம்ம பாட்டுக்கு சும்மா இருப்போமே அப்படிங்கிற சாந்தி வந்துடும். 60 வயசுக்கே இப்படின்னா 60,000 வருஷம் இருந்தார் அவருக்கு எப்படி
எதிரா இது நம்ம தமிழ் யுத்தத்துக்கு வரானே மறுபடியும் யுத்தம் பண்ணணுமா என்ன ஆகுது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா யுத்தத்துல ரொம்ப பெரிய ஒருவர் தேவதைகள் எல்லாம் அவளுக்கெல்லாம் அரக்கர்கள்லாம் கொடுத்து ஜெயித்து வந்திருக்காரு. ஆனா ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன எந்த ஒரு காரியம் டக்குன்னு பண்ணுன்னா அப்புறம் என்ன நம்மளாம் பண்ண முடியும். இருந்தாலும் நான் தானே யோசனை பண்ணி அப்படின்னு பண்ணி அப்புறம் பண்ண பிறகு யாராவது வந்தாருன்னா நீ இது பண்ணலையா அது பண்ணலையா சொல்லி இது சாதாரண வயசான வாழ்க்கை. இந்த இதுவே 60,000 வருஷமான அதை என்ன பண்ணினா சுமந்திரத்தை கூப்பிட்டார். யுத்தத்துக்கு வந்து இருக்காரு. இந்த யுத்தம் பண்ணாம நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது என்ன வழி அப்படின்னு கேட்டார். சுமந்திரன் என்ன பண்ணினா தெரியுமா, நான் அப்படியே வந்து பரசுராமர் கிட்ட வந்து தெரியாத மாதிரி விசாரிக்கிறேன். ஏன் இத்தனை பேரையும் சொல்லிட்டு இருக்கேள் என்ன ஏது இப்படி எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு எல்லா ராஜாக்களையும் கொள்ளலாமா, ராஜாக்களையும் சில பேர் நல்லவாடு இருக்கலாமோ இல்லையோ, ஏன் இப்படி சொல்றேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் தீர்மானம் பண்ணேன் முதல்ல யுத்தம் பண்றேன். அவன் நல்லவனா ப்ரூவ் பண்ணிட்டு டெஸ்ட் இருக்கிறவங்க டைம் இருக்கா என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படாது. சில ராஜாக்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை, நான் ஒரு கண்டிஷன் ஒரு எக்ஸப்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு கல்யாணம் ஆன வருஷமா இருந்தா அவர்கிட்ட யுத்தத்துக்கு போறதில்லை. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பெண்ணை எதுவும் அனுபவிக்காம ப்ரூவ் பண்றதுன்னு இல்லைன்னு சுமந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நேரம் வந்து தசரதருக்கு சொன்னாராம், என்ன ஆச்சுன்னு கல்யாணம் ஆச்சுன்னா 1 இயர் வரைக்கும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. இவர் என்ன பண்றதுன்னு எந்த தேதியோ மே 1ன்னு வச்சுங்களேன், கரெக்டா ஏப்ரல் 21 கல்யாணம் பண்ணிப்பார். மறுபடியும் அடுத்த வருஷம் இதை நோட் பண்ணி வச்சுப்பார். 4 பேர் கிட்ட சொல்லியிருக்காரு. மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார். அவருக்கு என்ன சார் குறைச்ச சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா சக்கரவர்த்தி எல்லாம் பண்ணலாம் பரிசே கல்யாணம். ஆனா அவளை எல்லாரும் நல்லா பார்த்துட்டேன், நல்லா வசதி எல்லாம் பண்ணி கொடுத்திருந்தார். கொண்ட இருக்கிற சீமாட்டே வலை கொண்ட போட்டா என்ன இட கொண்ட போட்டாங்க. காது நிறைய இருக்கு, யார் என்ன சொல்லுவா அப்படின்னு. இந்த பரசுராமர் எப்ப வந்தாலும் இந்த தசரதர் கையில ரட்சாபந்தனத்தோடய இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கையில அப்படியே இருக்கு. என்ன சார் இன்னும் 1 வருஷம் ஆகலைன்றார் கல்யாணம். இப்படியே தப்பிச்சிருந்தார். ஆனா 21 தரம் மற்ற சத்திரியர்கள் எல்லாரையும் கொண்டுட்டார். அவனுடைய ரத்தத்தெல்லாம் கொண்டு வந்து செவந்தகவனம்ங்கிற இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல தான் மிக தபஸ் பண்ணி அவர் என்ன பண்ணினார், அத்தனைக்கு பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு என்ன தெரியுமா, ஏன் நினைச்சதான காரியம் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தா என்ன தப்பு பண்ணினேன். ஓரமான ஒருத்தன் மனுஷனுக்கு கோபம் இருக்கக்கூடாது. கோபமோ கோபமா வந்து அவனுடைய எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஒரு தடவை யோஜனை பண்ணி பார்க்கிறேன், எத்தனை பாவம் நான் பண்ணியிருக்கேன், எத்தனை கத்திரியாளர்கள் நல்லதான் பூமி பாரத்தை குறைச்சிருக்கேன். ஆனால் இத்தனை பேரை நான் கொண்டு இருக்கேன் பார்த்தா அத்தனை சைன்யத்தை கொண்டு இருக்கேனே, பரமேஸ்வரத்தை தபஸ் வாங்கினது இதான அவன் பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணினா, நம்ம எல்லாத்துக்கும் இப்ப பூமண்டலம் முழுக்க ஜெயிச்சுட்டோம். நமக்கு சத்திரிகளே இல்ல, இருக்கிற ஒருத்தர் தசரதர் இன்னொரு 2 ராஜாக்கள் தான். ஏன்னா அவன் ரீசெண்டா கல்யாணம் ஆனவன், அவனும் நம்மளோட சண்டைக்கே வரமாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினா அஸ்வமேத யாகம் பண்ணினார். இவர் அஸ்வமேத யாகம் யாரும் ட்ரபிள் பண்ணல. ஏன் வீடு குதிரை விட்ட சைத்திர மாசத்துல சித்ரா நட்சத்திரம் பவதி சித்திரமா எதமா அப்படின்னு சொல்லி இது ஆசீர்வாத மந்திரம் இல்ல, இது இந்த மந்திரம் தான். அஸ்வமேத பிரகரணத்துல எதுவும் விவகாரம் என்னாச்சுன்னு அதை எடுத்து போய் அனுப்பிச்சு விட்ட. குதிரை பார்த்து வேகமா போய் வந்துச்சு. ஏன்னா யாரும் அசுரம் பண்றதுக்கு ராஜா ஒண்ணும் இல்லை. இந்த 2-3 ராஜா இருக்க பார்த்தா இவ பார்த்தா நமக்கு எதுக்குன்னு குதிரை விட்டா விவகாரம் முழுக்க எக்கச்சக்கமா சீக்கிரமாவே வந்துருச்சு ஜெயிச்சு விட்டா. அதனால என்ன பண்ணா அஸ்வமேத யாகம் பண்ணினேன். பார்த்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கத்திரியாள கொண்டு எவ்வளவு பாப்பம் வந்தது. ஆகையால் இந்த அஸ்வமேத யாகத்துல நிறைய தானம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ண, உலகத்தை படைச்சதான கத்திம பிரஜாபதியை கூப்பிட்டார். வாமனருடைய அப்பா கூப்பிட்டார். என்ன பூமண்டலம் முழுக்க எடுத்து கொண்டார். அவ்வளவு தானம் பண்ணினாரா, அதனாலதான் அவளுக்கு ரொம்ப விசேஷம். இப்படி தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றதுன்னு இப்ப அவருக்கு ஒரு விஷயம் கேட்டது. என்ன ஆச்சுன்னு, ராமன் கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கார் சீதாதேவி. அப்புறம் தசரதர் எப்படி அப்படி இவரும் டைரி வச்சுட்டு இருக்கார். ஆனா இவருக்கு 10 நாள் ஆச்சே கல்யாணம் ஆகலையே, 1 வருஷம் ஆகிருக்கு, 10 நாள் ஆச்சு.
பார்த்ததுமே சுமந்திர கூட்டார். என்ன ஆச்சுன்னு 10 நாள் தாண்டி இருக்கார், 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுதுன்னு இவருக்கு பயம். இவருக்கு என்ன பயம் வந்து தன்னை கொள்றாருன்னு ஒரு பயம் இல்லை தசரதற்கு. ஏன்னா நம்ம நினைச்சோம் பையன் பிறந்தார், அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டு சௌக்கியமா இருக்கு. ஆனா ராமனோட கூட்டு பண்ணி ராமனுக்கு ஏதாவது ஆயிட்டும், சின்ன குழந்தை அந்த பாசம் பாருங்க, தன்னுடைய பையன்கிற ஒரு அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீரமே ராமே அவர் தமிழ் பண்ணிட்டு என்ன பையன் நிறைய தடவை என்ன கூப்பிடுறேங்கிறான் ராமன். என் பேரை சொல்லிட்டு இருக்கேல என்ன இல்ல பார்த்தா ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், என் பேரு ஏன் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் குழந்தையாச்சு உங்க பையன் பேரை ஜபம் பண்ணுவாரு. இல்ல இல்ல போன கல்பத்தில் ராமன் பேரை ஜபம் பண்றேன், தப்பிச்சுக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குவாங்க. அப்புறம் நேரம் வந்தார், தசரதன் விட்டார். அதுக்கப்புறம் ராமன்கிட்டே வந்தார், கேட்டா என்னமோ உனக்கு ஊர்ல எல்லாம் பெரிய பேர் இருக்கே, சிவதனுஷம் உடைச்சு, ஏன்னா இவர் சிவனுடைய இது அவர் கையில கொடுத்ததான் ஆயுதம் தானே இவர் வச்சுட்டு இருக்கார். எங்க பரமேஸ்வரனுடைய தனுஷம் உடைச்சேன்னு சொல்றியே, என்ன விவகாரம் நீ நல்லா இல்ல, இதை பாரு, இதை உடைச்சா உன்னால முடியும், இல்லைன்னு என்னோட சண்டைக்குவான் அப்படின்னு விஷ்ணு தனுஷ அவர்கிட்ட இருந்து எப்படின்னு சொல்லாது சார். அதை கொடுக்கிறார். ராமன் சொன்னாராம், அந்த அந்த மெக்கானிட்டி பார்க்கணும். ராமன் என்ன பண்ணார் தெரியும், அந்த இது மகாவிஷ்ணுடைய வில்ல வாங்கிட்டார். வாங்கிற காலத்துல அவரிடத்துல இருக்கிற தபசக்தி முழுக்க வாங்கிட்டார். வாங்குவோம் கொடுத்தார், கொடுக்கிற காலத்தையே அதோட யாத்தாலையும் வாங்கிட்டார். நிர்வீரியமா போயிட்டார். இவ்வளவு தபசு நிர்வீரியமா போயிட்டார். போனதுன்னு அப்புறம் என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லையே, நிக்க முடியல பரசுராம. என்ன வேணும்னு கேட்டார். இது போல உங்களுடைய 2 காலையும் வெட்டிவிட்டுமா, இல்ல உங்ககிட்ட இருக்கிற முழு தபஸையும் வாங்கிட்டோமா, என்ன பண்றேன். நம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம், தபஸ் இருக்கட்டும் கால் வெட்டினா பரவாயில்லையே நம்ம நினைச்சோம். அவர் என்ன எனக்கு கால் தான் முக்கியம், எல்லா தபஸும் வாங்கிட்டு வந்தார். பரம என்ன அதனால கேட்டேன். ஸோ பரசுராமனுடைய சக்தி முழுக்க வாங்கிட்டார். அதுக்கப்புறம் பரசுராமனை நீங்க கேரள கஷேத்திரத்துக்கு போங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா பூமண்டலம் முழுக்க வாங்கிட்டாரு, மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு, எவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. கேரள கஷேத்திரத்துக்கு போனா அங்கே என்ன பண்ணினா ஒரு மலைக்கு மேல போனா அங்க ஒரு குரு இருக்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார்னு சொன்னா வயசு கேட்டா அந்த குருவானவர் சாதாரணமா இருக்கா போல இல்ல, அவர் வேற மாதிரி இருந்தார். இவருக்கு பிடிக்கல. குருவே சுத்தமா இருப்பார், நீட்டா இருக்கணும், பார்க்கணும். அது ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தாரு, எனக்கு பிடிக்கல, இறங்கி வந்து விட்டார். பாதி மலை இறங்கினதுமே அங்கிருந்து அவர் கூப்பிட்டார், பரசுராமா வா மேல இருந்தார். நடுக்க இந்த என் பேர் இவருக்கு எப்படி தெரியும், அந்த ஊர்ல பிறந்து இருக்கிறார் சார், இந்த கஷேத்திரத்துல அது யாரோ ஒருத்தர் பரசுராமா பெரியவர் ஏதோ பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தெரியும். என்ன பார்த்து பரசுராமா வாழ்ந்தார். திரும்பி பார்த்தா என்ன பார்க்கத்தானே வந்தேன், இன்னார் சொல்லித்தானே வந்தேன், ஏன் இங்கே அப்படியே இருக்கு, திரும்பி ஏன் போயிட்டு அப்படின்னா, இல்ல இந்த சன்னிவேசம் பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஒரு மனுஷன் வெளியில எப்படி இருக்கான்னு பார்த்து இடம் போடக்கூடாதுப்பா, வா அப்படின்னு சொல்லி அவருக்கு அம்பாள் உபாசனை எல்லாம் சொல்லி கொடுத்தார். தத்தாத்திரேயர் அவர் மேல உட்கார்ந்தவர் தத்தாத்திரேயர். அவர் சொன்னார், அதற்கெல்லாம் கேட்டுதான் பரசுராம கல்பசூத்திரம்னு ஒரு கிரந்தத்தை எழுதினார். இப்படிப்பட்டதான் அந்த பரசுராமர் ஒரு மகாவிஷ்ணுடைய அவதாரமா இருந்து கொண்டு அவருடைய செயலா இருக்கக்கூடியதான மிக உயர்ந்ததான இந்த தத்துவத்தை பண்ணினார். அதனால்தான் பரசுராமருக்கு குந்தகான்னு. இது விஷ்ணு தர்ம புராணத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இப்ப நான் சொன்னது சில அம்சங்கள்லாம் விட்டேன். துரோணனும் கர்ணனும் பரசுராமட்ட படிச்சார். துரோணன் எந்த சந்தர்ப்பத்தில் துரோணன் முதல்ல கர்ணனுக்கு பாடம் சொல்லிவிட்டார். ஆனா 2 பேரும் பரசுராமட்ட படித்தார். அப்புறம் துரோணன் எதுக்காக படித்தார், கர்ணன் எப்படி படித்தார், அந்த கர்ணனானது எப்படி அவருக்கு பிரம்மாஸ்திர சாபம் வந்தது, பிரம்மாஸ்திரமானது அவருக்கு விடுற சந்தர்ப்பத்தில் மறந்து போயிட்டு தப்பிச்சு விட்டார். குருவே தப்பிச்சு விட்டார் அவர். இப்படி நிறைய கதைகள்லாம் இருக்கு பரசுராமனை பத்தி, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த குந்தகாங்கிற நாமாவுக்கு எது வேணுமோ அது மட்டும் இன்னைக்கு பார்த்தோம். கும் பிருத்திவி குஷப்தேன பிருத்திவி ஈஸ்வராக லட்சியந்தே நிக்ஷத்ரியாம் யட்டகாரமேதினீமனேகதா. கத்திரியாலே இல்லாமல் பூமண்டலத்தை பலவாறு யார் ஜெயித்தாரோ, பாகுவதம் ததாச்சின கார்த்தவீரருடைய 1000 கைகளையும் யார் வெட்டினாரோ, பார்கவோத்தமா. இப்படி மிருகவம்சத்துல பிறந்ததார பார்கவன் பரசுராமன் மமஸ்து மங்கல்ய விவருத்தையே ஹரிஹி
அப்படின்னு மாங்கல்யம் எனக்கு நல்ல வரணும், சௌக்கியமா நாம் இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரனை நான் நமஸ்கரிக்கிறேன். ஆகையால் பரமேஸ்வரனை பரசுராமரை நமஸ்காரம் பண்ணினா நமக்கு என்ன வரும்? மனசு நிம்மதி வரும் அப்படிங்கிறது சொல்றார். இது விஷ்ணு தர்மே, விஷ்ணு தர்மோத்தர புராணம் மகாவிஷ்ணுடைய ஒரு விசேஷமான தத்துவங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதான அழகான புராணம். ஸ்ரீமத் பாகவதம் எப்படியோ, விஷ்ணு புராணம் எப்படியோ, அதே போல விஷ்ணு தர்மோத்தர புராணம் மிக சிறந்ததான புராணம். அதற்கு பிறகு பகவானுக்கு பர்ஜன்யா என்ன பேரு? மழைன்னு அவருக்கு பேரு. என்ன பர்ஜன்யவது ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம் சமயது. மனுஷாளுக்கு வரக்கூடியதான கவலைகள் எது? சில கவலைகள் வேற யாரும் கொடுக்க வேண்டாம், நமக்கே வரும். காலம்பரை எழுதுமே தலைவலிக்கும், அது நல்லா தூங்கிருக்கல தலைவலிக்கும், தலைவலி போகவே போகாது. எது பண்றது? காபி சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் இன்னைக்கெல்லாம் வலிச்சுட்டே இருக்கும். சில பேர் மைக்ரைன்னுமா, அதுக்கு என்னென்ன வலி? மருந்து இல்லாதான தலைவலி உண்டு. அது ஏன் வந்தது, எதனால வந்தது, யாராலையும் சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சுட்டு தானா தூங்கினா தானா போகும். அது மனுஷனுக்கு சரீரத்துல சொறி வரும். அந்த சொறி அவனையே சொல்லித்தான், பாமா பாமன மாற்றே. அந்த சொறி உள்ளவனுக்கு இது சொல்லித்தான். என்ன சொல்லிட்டு? நைவத்வாம் விதிருகாமியம், நான் விட மாட்டேன். எதையாமி ஸ்வயம் யாமி, நான் போறேன்னு நான் நினைச்சேன்னு நானே போறேன். நீங்க ஒன்றும் விரட்ட வேண்டாம். இல்லை, என்னைக்கு எனக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அன்னைக்கு நான் போவேன். ஆனா என்னென்ன கைலா கிஞ்சித் விசேமியம், என்ன தடவைனா கொஞ்ச நாளைக்கு பயம் இருக்கு. ஒரு 1 hour மறுபடியும் சொரிக்காருமே அரிக்காருமே, மறுபடியும் சொரிவேன், ரத்தம் வரும், மறுபடியும் எரியும், மறுபடியும் மருந்து போடுங்க. நான் உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன் அப்படிங்கிறான். நான் சொல்லல, மகாபாஷ்யத்துல சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகம். விவகாரம் என்னடா, இவைகள்லாம் ஆத்தியாத்மிகம், சரீரத்துல வரக்கூடியதான துன்பங்கள். ஆதி தெய்வீகம். கிளாஸுக்கு வெளியில கிளம்புறப்ப எதிர்க்க போன வருது. அந்த மாமி சொன்னா, நீ சாதாரணமா போனாலே சண்டையோடு வருவிழாத்துக்கு பூனை வேறு இருக்கிறது, கால் வேற தருவது வேண்டாம், கிளாஸ் வேண்டாம். என்ன அவர் சொல்ல போற? நேற்று சொன்ன தானே நீ சொல்ல போற? வேணும்னா ஒரு கதை சொல்லுவார், பக்கத்துல இருக்கிற அந்த கதை சொல்லுவோம். இதுதான் ஆதி தெய்வீகம்னு. எதிர்பாராமல் வரக்கூடியதான துன்பங்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். ரொம்ப குளிரா இருக்கும், ரொம்ப வெயிலா இருக்கும், காத்து இல்லாம இருக்கும், இப்படி இல்ல கொட்டோன்னு மழை கொட்டும், இது போல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இப்படிப்பட்டதான ப்ராப்ளம் துன்பங்கள்லாம் இருக்கு பார்த்தா, இந்த துன்பங்களுக்கு தாபத்திரயம்னு பேர். தாபம், துன்பங்கள், 3 விதமான துன்பங்கள். இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கிறது என்ன? மனுஷனுக்கு ரொம்ப உஷ்ணமா இருந்ததுன்னா, மழை பெஞ்சதுன்னா அவாட, அது மாதிரி இந்த தாபத்திரயங்கள்லாம் போக்கக்கூடியதான பரமாத்மஸ்வரூபம் பர்ஜன்யா. அதான் பர்ஜன்யவது ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயம். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் எனக்கூடியதான தாபத்திரயத்தை எல்லாவற்றையும் நாசகமயதி சர்வான் காமான் அபிவர்த்ததி இதுவா பர்ஜன்யா. இல்ல மழையானது எப்படி கொட்டுறதோ அதே விதமா எல்லா ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆயர் மகாவிஷ்ணுக்கு என்ன பேரு? பர்ஜன்யா. அதற்கு பிறகு பாவனா. ஸ்மிருதி மாத்திரேன புனாதி. ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மதன் மங்களம் பரம் ஓங்காரத்வாவேதௌ பிரம்மணா புரா கண்டம் வித்வா விநிர்யாதௌ தஸ்மான் மங்களிகா உபௌ. அப்படின்னு விசேஷமா நினைச்ச மாத்திரத்தினாலேயே மனசுல பூந்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். அறிவு நடத்தி பாப்பாரு துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. கெட்ட எண்ணம் இருக்கிறவாளோ மகாவிஷ்ணுவ நினைச்ச மாத்திரத்தினால் அவருடைய பாபத்தை அடியோடு நீக்கிவிடுவார. அப்படி விசேஷமான இன்னும் ஒரு பக்தி பண்ணினா சொல்லணுமா? இந்த மார்கழி மாசத்துல கோதாதேவி பண்ணியிருந்தார ஸ்தோத்திரங்கள், திருப்பாவை இவர்கள்ல அதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போறோம், பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஆயால் பர்ஜன்யா பாவனா. அதுக்கப்புறம் பகவானுடைய பேர்ல பர்ஜன்ய பாவனோ அனிலஹா. அடுத்தது அனிலஹா. அனிலஹான்னு என்னென்ன? காத்துன்னு அர்த்தம். இலதி பிரேரணம் கரோதி இது இலஹா, எல்லாரையும் தூண்டுற. தத்ரஹிதத்வாத் அனிலஹா நகர்த்வம் கர்மாணி லோகஸ்யஸ்வஜதி பிரபோ அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ இல்லையோ, அவனால் யாரையும் தூண்டுறது இல்லை. அவ மனசுல எப்படி போறதோ அப்படி பார்த்துட்டு இருக்க.
இல்ல எல்லாரையும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஸ்வவிதி இது அஜ்ஞா இலா தத்விபரீதா நித்திய புத்த முக்த ஸ்வரூபத்வாத்மா, எப்பொழுதும் சுத்தமாக இருந்து கொண்டு எல்லாரையும் இங்கேயும் அங்கேயும் போகும்படி பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருக்கு அனிலஹான்னு முதல்ல பரசுராமனை பத்தி குந்தஹான்னு பார்த்தோம். அதுக்கு அவருடைய ஸ்வரூபம் மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம் பஞ்சபூதாத்மகமா இருக்க. பஞ்சபூதாத்மகா இருக்க ஜலபூதமாக பர்ஜன்யான்னு சொன்னேன். நெருப்புங்கிற ஒரு பூதத்துக்கு பாவனம்னு சொன்னேன். காசுங்கிற பூதத்துக்கு அனிலம்னு சொன்னேன். எல்லாமும் இந்த பரசுராமனுடைய திவ்யமான அவதாரங்கள். அப்படிப்பட்டதான அழகான நாமாக்கள்ல அனிலகாங்கிற ஒரு நாமா வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேல் பாடம் அடுத்த